ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என தருமபுரி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தருமபுரி கிழக்கு மாவட்ட ஒன்றிய, நகரம், பகுதி மற்றும் பேரூர் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் மணி தலைமையில் நடைபெற்றது. அவைத்தலைவர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு நல திட்டங்களை வழங்கியதற்கு மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 2026 தேர்தலில் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க உழைக்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி, இன்பசேகரன், தர்ம செல்வன், நகர செயலாளர் நாட்டான் மாது, மாநில சட்ட திருத்த குழு துணை செயலாளர் தாமரை செல்வன், மாநில சுற்றுச்சூழல் அணியின் துணை செயலாளர் செந்தில் குமார், ஒன்றிய, நகரம், பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மீடியா செய்தி யூடியூப் சேனலுக்காக தருமபுரி மாவட்டத்தில் இருந்து எஸ். மீனாட்சி.